எப்படி நம்மகிட்டயே நடிச்சிருக்கான்னு. இதுல எங்க அம்மா வேற, இவளுக்கு மேல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அண்ணே, அத்தைக்கு என்ன தெரியும்? அவங்க பாவம் நிஜமாவே அவளை நம்பிட்டு இருக்காங்க. தோ இப்போ உடனே போய் நான் எங்க அம்மா கிட்ட லட்சணத்தை சொல்றேன் இருங்க. ஐயோ அண்ணி, அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சாலே அவ மெயில தட்டி விட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு வீடியோவும் மரண வாக்குமூலமும் கொடுத்துட்டு தான் சாவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வர்ற வெறிக்கு செத்து ஒழியட்டும்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். அப்படி மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா அவ்வளவுதான். அப்புறம் அம்மாவோட இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கை, அவங்க செல்வாக்கு எல்லாமே ஒரு நொடியில தரமட்டமாயிடும். கட்சியில ஊருக்குள்ளன்னு எல்லா இடத்துலயும் பேர் கெட்டு போயிடும். அவ செத்தாவது அவளோட சவால்ல ஜெயிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா நான் பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்காம அவளை சீண்டிக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப அவளுக்கு பின்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி வந்தேனே, அது ஏன்? நான் மட்டும் அதை பண்ணலன்னு வைங்க, அவ வெறி பிடிச்ச மாதிரி கத்திய கையில் எடுப்பான். இடுப்புலயே கத்திய சொருகிட்டு தான் கீழே வந்தா.